ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் தியானித்து வருகிறோம். இயேசு சிலுவையிலே பேசின அந்த வார்த்தைகளை குறித்து நாம் தியானிக்கிறோம். இந்த நாளிலே 4வது வார்த்தையை தியானிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46வது வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 22வது சங்கீதம் 1வது வசனத்திலேயும் நாம் இந்த வசனத்தை நாம் வாசிக்க முடியும். சங்கீதம் 22:1 இப்படி வாசிக்கிறோம். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர். அருமையான தேவ பிள்ளைகளை, சங்கீதக்காரனாகிய தாவீது இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணத்தை முன்னறிவித்தவனாய் இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். இங்கே இயேசு சொல்லுகிறார், 9ஆம் மணி நேரத்தில் இயேசு என் தேவனே ஏன் என்னீர் கைவிட்டீர் என்று அங்க சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர். அங்க இயேசு கிறிஸ்து உதவியற்ற ஒரு நிலைமை, தான் பிதாவினிடத்திலே கதறி சொல்லுகிற அந்த வார்த்தையை கேட்க கூடாதபடிக்கு அவர் தன் செவியை அடைத்து கொண்டார். வேதம் சொல்லுகிறது, நாம் அவரிடத்துல விண்ணப்பம் பண்ணுவதை அவர் கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆனால் இங்கே இயேசு கதறி சொல்லுகிற அந்த வார்த்தைகளை பிதா கேட்க கூடாதபடிக்கு தன் செவியை அடைத்து கொண்டார். இரண்டாவதாக, நம் உதவியற்ற சூழ்நிலையில் இருக்கும் போது அவருடைய வலது கரம் நமக்கு ரட்சிப்பாய் மாறுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு பிதா உதவி செய்யாத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடிகிறது. எந்த பக்கம் பார்த்தாலும் கைவிடப்பட்ட நிலைமை. அவர் கூப்பிடுகிறார், அவருடைய சத்தத்துக்கு அவர் செவி கொடுக்கவில்லை. உதவி செய்ய அவர் பக்கமாய் வரவில்லை. திரும்பி கூட பார்க்காத ஒரு அனுபவம். காரணம் என்ன? நாம் செய்ததான பாவங்கள். நாம் செய்த பாவங்கள் சூரியனை கூட தன்னுடைய வேலையை நிறுத்துகிற அளவுக்கு ஒரு கொடிதானதா இருந்தது. 45ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அந்தகாரம் காரணம் என்ன? நாம் செய்ததான பாவத்தினாலே அங்க ஒரு இருள் சூழ்ந்ததான ஒரு அனுபவம். அருமையான தேவ பிள்ளைகளே, பாவத்தின் பாரத்தினாலே இருளான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பீங்கன்னா, ஒருவேளை அந்த இருளான அனுபவத்துக்கு நேராய் கடந்து போகும் பொழுது தெய்வம் என்னை மறந்து விட்டாரோ, தேவன் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்க்கலாம். இல்ல பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களை எல்லாம் தன்மேல் ஏற்றுக்கொண்ட அந்த தேவன், அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல. ஒரு நாளும் அவர் நம்மை விட்டு விலகுகிற தெய்வம் அல்ல. அவருடைய செவியை நமக்காய் மந்தப்படுத்துகிறவர் அல்ல. கேட்க கூடாதபடிக்கு அவர் தன்னுடைய காதை அடைத்துக் கொள்ளுகிறவர் அல்ல. நாம் விண்ணப்பிக்கும் பொழுதெல்லாம் அவருடைய கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கிறது. ஆனால் இயேசுவின் விண்ணப்பம் இங்கே நிராகரிக்கப்பட காரணம் என்ன? நம்முடைய பாவம். பிதா தன்னுடைய முகத்தை மறைத்து கொள்ள காரணம் என்ன? நம்முடைய அக்கிரமம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இன்னைக்கு என்னை நோக்கி பார்க்க ஒரு தெய்வம் உண்டா, என்னுடைய சூழ்நிலையை நோக்கி பார்க்கிற ஒருவர் இல்லையேன்னு சொல்லி நீங்க அங்கலாய்ப்பீங்கன்னா, உங்களுக்காக தன்னுடைய முகத்தை மறைக்காத ஒரு தெய்வம் உண்டு. அவர்தான் நம்முடைய பாவங்களை சிலுவையில ஏற்றுக்கொண்டதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுதை உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நம்முடைய பாவத்தின் பாரத்தினால தேவன் நம்மை மறந்தது போல, யாரும் நம்மை நினைக்காதது போல நம்ம இந்த
பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நம்மை மறவாத ஒரு தெய்வம் இந்த பூமியில இருக்கிறார். நம்மை மறக்காத ஒரு கர்த்தர், நம்மை கைவிடாத ஒரு தெய்வம் அவர் இந்த பூமியில இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒருவேளை அவருடைய முகம் நமக்கு மறைக்கப்பட்டது போல இருக்கலாம், ஆனால் அநித்திய கிருபையுடன் நமக்கு இறங்குகிற கர்த்தர். ஏசாயா தீர்க்கதரிசி 49 அதிகாரம் 14-15 வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். ஸ்திரீயானவன் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், என் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நாம வேணா நினைக்கலாம், தேவன் என்னை கைவிட்டுட்டாரு, தேவன் என்னை மறந்துட்டார்னு சொல்லலாம். ஆனா கர்த்தர் நம்மை மறக்கலங்க. அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுகிற தெய்வம் அல்ல. அவர் நம்மை மரண பரியந்தம் நடத்துகிற கர்த்தர். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் வாக்கு பண்ணின தெய்வம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று சொன்ன கர்த்தர் இங்க சொல்லுகிறார். ஒருவேளை பெற்ற தாய் கூட தன் பிள்ளைய மறந்து போலாம், நான் உன்னை ஒருபோது மறக்க மாட்டேன், நான் உன்னை ஒரு நாள் கைவிட மாட்டேன், உன்னை எப்போது நான் பார்த்துட்டே இருக்கேன், உன்னுடைய எல்லை உன்னுடைய மதில்கள் எப்பொழுதும் ஏன் முன்னாடிதான் இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய பாவங்கள் பிதாவின் முகத்தை இயேசுவுக்கே மறைக்குமே. ஆனால் ஒரு சூரியன் தன் வேலையை நிறுத்துகிற அளவுக்கு நம்முடைய பாவம் அந்த அளவுக்கு ஒரு கடுமையானதாக இருக்குமே. ஆனால் அந்த பாவங்களை எல்லாம் நம்ம மேல ஏற்றுக்கொண்ட கர்த்தர் அவர் நான் உங்களை கைவிட மாட்டேன்னு வாக்கு பண்ணுகிறார். ஒருவேளை கைவிடப்பட்டது போல நீங்க இந்த பூமியில அங்கலாய்ப்பீங்கன்னா அந்த கைவிடாத நேசருடைய கரங்களுக்குள்ள வந்துருங்க, அவருடைய சட்டைகளின் மறைவுக்குள்ள வந்துருங்க. நிச்சயமாய் அவர் மரண பரியந்தம் உங்களை நடத்துகிற கர்த்தர். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்கு பண்ணின அந்த தெய்வம் உங்களை மறுகரையிலே அந்த பரலோக ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் கைவிடாதபடி நடத்துகிற கர்த்தர். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவங்கள் பிதாவின் முகத்தை அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்கே மறைக்குமே. ஆனால் அவ்வளோ பெரிய கொடுமையான பாவிகளப்பா, எங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து எங்களை கைவிடாதபடி நடத்துவேன் இந்த பூமியில வாக்கு பண்ணின ஒரு தெய்வம் உண்டானால் அது நீங்க மாத்திரம் ஆண்டவரே. அந்த நம்பிக்கையில நாங்க இந்த பூமியில வாழ எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கைவிடாத எங்கள் நேசரு, எங்களை மறவாத எங்கள் தெய்வமே, ஒருவேளை எங்க மேல இருக்கிறதான அந்த சின்ன கோபத்தினால, அற்ப காலம் மூண்ட கோபத்தினால ஒருவேளை எங்களை இனிமை பொழுது மறந்தது போல காணப்பட்டாலும் எங்களுக்காக இறங்குகிற ஒரு கர்த்தர் நீங்க இருக்கிறீர் என்பதை மறவாதபடி ஒவ்வொரு நாளும் உங்க அன்புக்குள்ள உங்க சட்டையின் மறைவுக்குள்ள மறைந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபைதாங்க. உங்களுடைய கரங்கள்ல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.